வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அங்கே நாகேஷும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து போட்டு எடுத்து வந்து கொடுப்பார். கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஆண் வந்து காஃபிலாம் போட்டு எடுத்து வந்து அம்மாவுக்கு வந்து சுகர்லெஸ் தான் கொடுத்துட்டு அப்படியே அது ஒரு பெண் பார்க்கும் படலம் மாதிரி அது வந்து இந்த 2 பேர் கேரக்டருக்குள்ளே ஒரு வருது அப்படின்போது அது பெண் பார்க்கும் படலம் மாதிரி ஒரு சீனாக நான் வந்து அப்படி கன்சீவ் ஆகிக்கிட்டேன். பட் அந்த மாதிரி தான் அவர் கொடுத்துட்டு போவார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பறவை வச்ச பொண்ணும் கழுவுவாங்க, கழுவி வச்சுட்டு அந்த வாட்ச் அங்கே வச்சுட்டாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நாகேஷுக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமான அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அப்பளம் வந்து கிழிச்சு சாப்பிட்றது, ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஒரு மருமகளோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிட்டா கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க 2 பேரோட ஒரே எய்ம் வந்து நம்ம புள்ள நல்ல புள்ள, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஏன் நடக்க மாட்டுது, அவன் ஏன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற அந்த கவலைகள் இவங்க 2 பேருக்குமே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சித்ரா வந்தபொழுது கூட அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துருக்கான் வீட்டுக்கு, ஸோ கல்யாணம் பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து அதுக்கப்புறம் கேட்பாங்க. பட் இந்த 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமாக இருக்கும்.